தக்கா டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யூசுப். விஜய் பதவி ஏற்பதில் ஏன் தொடர்ந்து குழப்பங்களும் சர்ச்சைகளும் பல பேச்சுக்களும் வந்துட்டுருக்குன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? விஜய் 108 இடங்களில் ஜெயிச்சிருக்கார். ஆனால் 118 இடங்களில் ஆதரவு கோரணும். அதே போல் இன்றைக்கி 108 ஜெயிச்சிருந்தாலும் 107 தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அந்த ஒரு சீட்டுன்றது சபாநாயகருக்கு போயிடும். அவர் வாக்களிக்க முடியாது. வாக்களிக்கலாம். எப்போ வாக்களிக்கலாம்னு சட்டம் சொல்லுது அப்படின்னா, அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக, அதாவது இந்த பெரும்பான்மை நிரூபிக்கும் பொழுது சமநிலையில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த சபாநாயகர் யாருக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணி அவர் வாக்களிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது செங்கோட்டையன் தான் தற்காலிக சபாநாயகராக பதவி ஏற்பார். ஏன்னா இன்றைக்கி அரசியலினுடைய முழு விவரம் தெரிஞ்சவரும், அரசியலில் ஊறி அதிமுகவாக இருக்கட்டும் முழுமையாக அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால அவர்தான் தற்காலிக சபாநாயகராக பதவி ஏற்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஆளுநர் இன்று சென்னை வந்திருக்காரு. ஆளுநர் விஜயை சந்திக்கிறாரு. விஜயை சந்தித்தாலும் அவர் என்ன சொல்ல போகிறாரு? பதவி ஏற்புன்றது நாளைக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்தாலும் அதில் பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. டெல்லி மேலிடம் இதில் சதுரங்க வேட்டையை முழுமையாக ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத பலர் பதிவு பண்ணியிருந்தாலும், என்ன மாதிரி சதுரங்க வேட்டை, இதில் என்னப்பா ஆடுறதுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்ல. அதாவது முன்னாடியே திமுக அவங்களுடைய சட்டமன்றம் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு கூட்டங்கள் நடத்துவதிலும் அதிமுக இன்றைக்கி நடத்துகிறாங்க. அதே போல் எல்லா கட்சிகளும் தொடர்ந்து அவங்களுடைய சட்டமன்ற வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு கூட்டங்கள் நடத்தி என்ன பண்ணணும், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற விவாதத்துக்கு வந்துட்டாங்க. அதில் திமுக தெளிவாக முடிவெடுத்துச்சு. நம்ம எதிர்கட்சி அதில் தெளிவாக ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம். கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வெற்றி பெற்ற பிறகு நமக்கு பார்த்தாங்க. அது அவங்களுடைய முடிவு, அவங்க என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டோம், நம்ம இதுதான் நம்மளோட ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதிமுகவை பொறுத்தளவு ஒரு டைலமோல இருந்ததாக சொல்லப்படுது. முன்னாடியே எடப்பாடி தலைமையில் எப்பப்பெல்லாம் தேர்தல் சந்தித்தாங்களோ பெரிய சரிவுகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதை எப்படி கையாளுறது அப்படின்றதுல அதிமுகவில் முன்னாடியே சலசலப்பு இருந்தது. கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும், நம்ம பெரிய வெற்றியை பெறுவோம், கண்டிப்பாக எடப்பாடி நிலைநிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சார். ஆனால் இந்த முறையும் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்துறதுனால டெல்லி அந்த சதுரங்க வேட்டையில் ஒரு நபரை அப்படி கிளப்பி விட்டுருக்கு. வேலுமணி முன்னாடியே அமித்ஷா கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகி இருப்பதும் தெரியும். அவரை வச்சு தான் எடப்பாடி பல காய்களை நகர்த்தினதும் தெரியும். எடப்பாடி எந்த விஷயம் பேசணுன்னாலும் ஃபஸ்ட்டு வேலுமணி போயிட்டு வருவார், தங்கமணி போயிட்டு வருவார், அதுக்கப்புறம் தான் எடப்பாடி போனதும் நமக்கு தெரியும். இப்போ நேரடியாகவே அமித்ஷா எடப்பாடியை இந்த தடவை ஆதரவு கொடுங்க அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்ததா சொல்லப்படுது. அதற்கு எடப்பாடி சிகப்பு கொடியை காமிச்சிட்டாரு. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த துணை முதல்வர் அந்த ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் என்னால் போக முடியாது, நாங்கள் ஒரு மிகப்பெரிய கட்சி, கண்டிப்பாக இந்த தேர்தல்னா அடுத்த தேர்தலில் நாங்கள் பார்த்துப்போம், அந்த மாதிரிலாம் எங்களால் இணங்கி போக முடியாது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டார். இதற்கு முன்னாடியே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாகவே ஆதவ அர்ஜுனுடைய மாமியார் தெளிவாக சொன்னாங்க, அதிமுகவோடு தாவேக்கா பேசிக்கிட்டு இருக்கு. உடனடியாக ஓஎஸ் மணியன் எடப்பாடியை சந்திச்சுட்டு ஒரு விஷயத்தை விளக்குனாரு. இல்லை, அந்த மாதிரி நாங்கள் ஒரு பெரிய கட்சி, அவங்களோட எப்படி நாங்கள் ஆதரவு கொடுப்போம், சாத்தியக்கூறு கிடையாது அப்படின்றத நேற்றே முடிச்சுட்டாங்க. ஆனால் நேற்று நைட்டில் இருந்து ஒரு தகவல்ன்றதை விட ரொம்ப அதிகாரப்பூர்வ ஒரு விஷயம் வெளியாகிட்டே இருக்குது. என்ன வெளியாகிட்டு இருக்கு? மொத்தம் இப்போ விஜய் ஆட்சி அமைச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் 5 ஆண்டுகளை ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக 11 பேரோட ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு அவருக்கு தேவை. ஆனால் முன்னாடியே அவர் முதல் மாநாட்டிலேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு இருக்கும்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அப்போ யார் உள்ளே வந்தாலும் இங்கே அமைச்சரவை தரது அப்படின்றது ஊர்ஜிதமான விஷயம். இதை காங்கிரஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்குது. ஏன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன் அடுத்த 2 வருஷத்தில் வருது. அதை எப்படி கையாளணும்னு பார்க்கும்போது இப்போவே விஜயை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை சரியாக போகும் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தெளிவாக முடிவெடுத்து மேலிடத்திற்கு சொன்னதாகவும் மேலிடம் அதற்கு பச்சை கொடி காட்டிட்டதாகவும் தகவல் வெளியாகிட்டே இருக்கு. மிச்சம் இருக்க அவங்க 5 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. மிச்சம் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 6 சீட்டு தேவை. அதை விடுதலை சிறுத்தை இடதுசாரிகளை சேர்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கையும் சேர்த்து பேசுகிறதா சொல்கிறாங்க. எதுக்கும் ஒரு 13 சீட்டை எக்ஸஸாக வச்சுக்கலாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக தான் காய நகர்த்தி இதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது சதுரங்க வேட்டையினுடைய தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு டெல்லியிலேருந்து. அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுமா? நம்ம பல இடங்களில் நம்மளை எதிர்த்தவங்க ஆட்சி எல்லாத்தையும் கலைச்சிட்டோம். நம்ம நினச்ச இலக்கு திமுக போகணுன்ட்டு திமுக போயிடுச்சு. அதை தாண்டி
திமுகவும் இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் விஜயை கொண்டு வந்து முதல்வர் அரையணையில் உட்காந்து நம்ம அழகு பார்க்கணுமா? நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு அங்கே ஆள் வேணாமா? கட்சியினுடைய இதர ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களே அமித்ஷா வந்து பேசியிருப்பதாக சொல்லப்படுது. அவர்களுக்கு நேரடியாக சில கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதை வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து சரியாக செஞ்சு துணை முதல்வர் வாங்குங்க, அதை நீங்கள் யார் வாங்கினாலும் பிரச்சனை, அது எடப்பாடி இல்லைன்னா தங்கமணியாக இருந்துட்டு போங்க, வேலுமணியாக இருந்துட்டு போங்க அப்படின்ட்டு சிவி சண்முகம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எப்போவுமே எப்படின்னா ஒரு விஷயத்தை கலப்பி விடுவார், அது மறைமுகமாக வந்து யார் கலப்பி விட்டு கலப்புறாருன்னு தெரியாது, இல்லை அவர் தான் வந்து அதை சொல்லுவார்னு தெரியாது. சிவி சண்முகம் சொல்லிட்டாரு அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு சூசகமாக அவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதை விஜய் எப்படி கையாள போறாரு அப்படின்றது தான் இங்கே ரொம்ப உற்று நோக்கப்படுது. ஏன்னா கொள்கை எதிரி யாருன்னு சொன்னார் பாரதிய ஜனதாவை, அரசியல் எதிரி யாருன்னு சொன்னார் திமுகவை. அரசியல் எதிரியும் முடிச்சு விட்டாரு, கொள்கை எதிரியும் தமிழகத்தை பொறுத்தளவு தலைவர்களே இல்லாத அளவிற்கு வெற்றி தோல்வியை வந்து முடிவு பண்ணி விட்டார் விஜய். ஆனால் இன்னைக்கு ஆட்சி அமைக்கணும்னு ஒரு சூழல் வரும்போது அவர் எப்படி அதை கையாள போறாரு? மத்திய அரசு வைக்கக்கூடிய பாயிண்ட்ல அஇஅதிமுக நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து கொடாய போறாங்களா, அதை வந்து முடிவெடுக்க போறாரா? இல்லை திமுக கூட்டணியிலிருந்து எல்லாரையும் பிரித்து காங்கிரஸ் மற்றும் இவங்களெல்லாம் சேர்த்து இடதுசாரி இவங்கள எல்லாரையும் சேர்த்து அவர் வந்து ஆட்சி அமைக்க போறாரா எப்படின்றதுக்கு தான் பல கேள்விகள் எழுந்திருந்தது. இப்போ முன்னாடியே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தாலும் சரி, சிபிஎம் சிபிஐயாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் எங்ககிட்ட அவர் வந்து ஆதரவு கேட்கல, கேட்டால் நாங்கள் வந்து அதை பற்றி வந்து கண்டிப்பாக பரிசீலிப்போம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வச்சாங்க. இப்போ காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்ந்தாலே விஜய்க்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அது வந்து மிக போதுமான ஒரு விஷயமாக இருந்த நிலையில் இப்போ சதுரங்க வேட்டையினுடைய தலைவர் வந்து களத்தை வந்து ஆட ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்படி வந்து விஜய் கையாண்டு சரியான முடிவை எடுக்க போகிறாரு அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப உற்று நோக்கப்படுது. தொடர்ந்து இது போன்ற பல அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தக்கா டைம்ஸ் நியூஸ் சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூசுஃப் உங்களுக்கு தொடர்ந்து பல விஷயங்களை வரக்கூடிய, அதாவது பொதுவான இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் என்ன இருக்கோ நம்ம இயல்பாக நமக்குள்ள ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிப்போல, அந்த மாதிரி விஷயமா உங்களுக்கு பல விஷயங்களை சொல்ல காத்திருக்கேன். நன்றி.